வணக்கம் சகோஸ், நான் உங்கள் விசு. இது வில் பி டாக். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இன்னைக்கு தேர்டு ப்ரோமோ வந்துருக்கிறீங்க. ஆமாம், தேர்டு ப்ரோமோ வந்துருச்சு. ஒரு வழியாக கேமு முடிச்சு விட்டாங்க போங்க. ஆமாம், ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீம் ஜெயிச்சிருச்சுங்க. என்னது, எல்லா டீம் ஜெயிச்சிருச்சா? ஆமாங்க, எல்லா டீம் ஜெயிச்சிருச்சு. நல்ல விஷயம் தானே? ஆமாம், நல்ல விஷயம் தான். நாங்கள் காலையிலே சொல்லிட்டேன், ராயன் தான் இதை எடுத்துருக்கான். அது என்ன 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 அது என்ன அது இது வேற ஒன்று. ஆமாம், நான் நாமினேஷன் ஃப்ரீ டிக்கெட் எடுத்துட்டேன்னா எடுத்துகிறேன். நல்ல விஷயம். அடுத்த வாரம் இல்லைன்னா ஒரு வேளை தலைவர் போகலன்னா, தலைவர் ரஞ்சித்து போகலன்னா, சாமி ரஞ்சித்து போகலன்னா இவர் பேர் இந்த வாரம் இல்லை நாமினேஷன் டாஸ்க்கு எல்லாம் பண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் வேறு இருக்குது நமக்குள்ள. ஆமாம், என்ன சண்டைப்போ சார், அப்பப்பப்பப்பா, இதெல்லாம் ஒரு சீசனான்னு சொன்னவங்க வாயிலன்னா அப்படியே அல்வாயை வச்சுட்டாங்க. எல்லாரும் அல்வாயை வச்சுட்டு எல்லாம் நம்ம வாயில தான் அல்வாயை வச்சுட்டு ஆணு பழந்தான் இருக்கும். அல்வாயை சாப்பிட முடியல, என்ன பண்ணேன். சரியானுங்க இவங்க. என்னடா பொம்மை டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு என்ன ஒன்றும் இல்லையே, அதுக்கு பிறகு ஆமாம் பொம்மை டாஸ்க்கு ஆமாம் அந்த அளவுக்கு இது இல்லையேன்னு பார்த்துருந்தோம். ஆமாம், அதுக்கு பிறகு இந்த ஈவில் டாஸ்க்கும் நல்லா பயங்கரமாக போச்சு. அப்பா, அந்த சாச்சம்மா தேவி, அப்பா, அந்த அம்மா இருந்திருந்தா என்னால் எதிர்பார்க்க முடியல. அம்மா அப்படின்னு அதில் அழுதுட்டு கிடந்துருக்குப்பா. நல்ல வேலை போச்சு. இப்போ அது யோசிச்சுங்க, அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டப்பான்னு யோசிச்சுருங்க. ஏன்னா அது குழந்தை பாவம், நல்லா தப்பிச்சிச்சு. சத்தியாக இருந்தானே கேம் சேஞ்சிங், அது வேறு விஷயம். அவன் எந்த டீமில் இருக்கானோ அந்த டீம் தான் ஜெயிக்கும், அது வேறு விஷயம். ஆமாம், அதனால் அது ஒரு நல்ல விஷயம். அவர் யோசிப்பார், நம்ம இல்லாமல் போயிட்டோமே, இல்லைன்னா அப்படின்னு யோசிச்சுருப்பார் சத்யா. தர்சியா அக்கா கொஞ்ச நாளாகவே டாஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு. இந்த ஈவினிங் டாஸ்க்கு நல்லா விளையாண்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில் டாஸ்க்குன்னா எந்த லெவல்னாலும் போவாங்க. அதில் அவங்க இருந்தாங்கன்னா நம்ம இருந்ததுன்னா நம்ம ஃபயர் கிளப்பிட்டுருப்போம்னு நினச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஃபயர் இப்போ இருக்க ஃபயரே அனல் விட்டு எரியுது. இதுக்கெல்லாம் அந்த ஃபயர் வந்தாச்சுன்னா ஐயோ 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 முடியலடா சாமி, பார்த்து நெஞ்செல்லாம் பதைச்சி அப்பப்பப்பப்பா ஒரு வழியாக டாஸ்க் முடிச்சிட்டாங்க. அவங்க எப்படி மூச்சு வாங்குறவங்களா, நம்ம பார்த்த நம்மளே மூச்சு வாங்குறாங்க. அவங்களுக்கு அப்போ முடியல. பட் ஓகே, கேம்ஸு கேம். இதில் நல்லா ஆசைப்பட்டிருந்த ஜாக்லின் ஏண்டா கொடுக்காமட்டீங்க. எத்தனை டார்கெட்டு போட்டு எத்தனை ட்விஸ்ட் பண்ணி அதை பிளான் பண்ணி உங்களுக்கு அடிக்க வச்சாங்க. பட் இதனால் ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. ஆமாங்க, 10 வாரமாக ஒருத்தவங்க நாமினேஷன் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க், இந்த ஒரு டிக்கெட் கிடைச்சிருந்தேன்னா இந்த ஒரு வாரமாக அவங்க நிம்மதியாக எல்லா வாரமும் அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. எப்போன்னு பயந்துதான்லாங்க இருக்காங்க. ஒரு வாரமாக நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, அதனால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லா வாரமும் நாமினேஷனில் வந்துடுறாங்க. அப்புறம் கொடுத்த நல்லது என்னென்னா, அவருக்கு நல்லது தான். வேற நம்ம பார்க்குற நமக்கோ இல்லைன்னா விளையாடுற எல்லாத்துக்கும்
அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்னா அவர் விளாடுறாரு, நல்லா விளாடலன்னு சொல்லவே இல்லை. என்ன அவருக்காக விளாடுவாருன்னு பார்த்தாச்சுன்னா லாஸ்ட்டில் அவருக்காக தான் விளையாடிட்டு, அது வேறு விஷயம். மற்றவங்க பிரச்சனையில் முக்கோட்டு தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அதில் இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தனக்குன்னு ஒரே ஒரு பிரச்சனை வந்து அதுலேயே மாட்டிக்கிட்டோமே, அதனால நமக்குன்னு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இருந்துடும் அப்படின்னு நினைக்கிட்டாப்புல போல. ஓகே, அடுத்தபடியாக யாருப்பா? ராணவா? அவரு தான் டைட்டில் தெரியாத அவனுக்கு. ஆமாம், அதுதான்ப்பா. ஆமாம், ராணவ் தான் டைட்டில் வின்னர். லெகமன் டியர். ஆமாம், அது வந்துருச்சு. எனக்கு ரொம்ப இப்போல்லாம் கொஞ்சமாக டவுட்டு வருது. வலைதளத்தில் சின்ன குட்டி வீடியோ படைச்சு சின்ன டவுட்டு, ஆனால் வந்து சந்தேகம் வருது. ஆனால் நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை சுழுக்காக இருக்கும், அதை இப்படி இது பண்ணுறாங்களான்னு தெரியல. விஜய் டிவி எந்த இடம் சுகர் சிலவங்களுக்கு பார்த்து பண்ணுறது தான். பண்ணியிருக்கலாம். ஏன்னா சப்போர்ட்டு எங்கே எப்போ எப்படின்னாலும் வரல. இப்போ மக்களே மொத்தமாக கொண்டு டைட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம் எம்மா ஜக்லின், நீ பயப்படாத. எப்படியும் உனக்கு டைட்டில் கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் இது ஜெயிச்சு என்னதுக்கு, இது தோத்து என்னதுக்கு. எல்லாரும் எனக்கு டிக்கெட் இறங்கி எவன்டா ஜெயிக்க போறிய? என்ன அங்கேருந்து? ஓ, அது சரி. அந்த டிக்கெட்டு கிடைச்சிருந்துன்னா ஒரு லாபம் இருக்குங்க. பாவம், எனக்கு இது நாள் வரைக்கும் ஜெஃப்ரிக்கு அந்த இது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்பா பேச விட்டீங்களாப்பா, கட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. இடிவிடணும்ல. ஆமாங்க, பக்கத்தில் கோயிலில் அப்படி டைம் எதுன்னு கேட்டுடுங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு ஸ்டுடியோ அமைக்கணும். கூடிய சீக்கிரத்தில் அமைச்சிடலாம். சரி, ஓகே. ஆமாங்க, நல்லா போயிட்டு இருந்த கேமை முடிச்சாச்சு. முடிச்சுட்டாங்க போங்க. அது மாதிரி தான் முடிச்சுட்டாங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க கடைசியாக. ஆமாம், அவர் பண்ணலாம். ஒரு வேளை உண்மையாகவும் இருக்கலாம். எது எப்போ எப்படி நடக்குன்னு தெரியாதுங்க. ஆமாம், அதெல்லாம் இது பண்ண முடியாது. நான் அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு, அது வேறு விஷயம். ஏன்னா அவங்க வழியை நம்ம எடுக்க முடியாது. ஆமாம், இப்போ யாருக்கு டைட்டில்னு கிடைக்க என்ன பிரச்சனை, கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆமாம், அது ஒரு விஷயந்தான் டைட்டில். வேறு கெட்ட பேர் எடுத்ததெல்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு சீசனில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ கேட்டாச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஆமாம், போன சீசனில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் இருக்குது. அது என்ன ஒரு 2 வருஷம் கழிச்சுன்னா அதுவும் மறந்துடும். அதுக்கு முந்தின சீசனில் என்ன நடந்துச்சுன்னு என்ன எனக்கு தெரியல. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதனால் இல்லை, ஜெயிச்சவங்க என்னென்னா இருக்காங்கன்னு யாருக்குமே பிடி கிடைக்கல. ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். அதனால் நமக்கு கொஞ்சம் நேரம் போகுதுப்பா. ஆமாம், 9 மணிக்கு மேலே ஒரு இதை பார்த்துட்டு போகிறது நேரம் போகுது. சண்டை போடுறாவோ பார்க்க குழுன்னு இருக்கு. ஏண்டா அட்டி வெயிறு குலுக்குது, நீ என்னடா குழுன்னு இருக்குன்னு சொல்கிறேன்றீங்களா? அப்படி தாங்க இருக்குது. எனக்கெல்லாம் என்னாச்சுன்னா லேப்டாப் அண்ணா அடிக்க வேண்டியது. டவ் 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 டவ். கொஞ்ச நேரம் லைவ் பார்க்க முடியல. பார்த்துட்டு வந்துடுறேன். சண்டை பொடியாவளா? ஆமாம், சண்டை பொடியாவா. கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா பொதுப்பாக அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கக்கே மனசு இல்லை. அந்தளவு வெறுத்துட்டேன். ஆமாம், ஒரு 2-3 வாட்டி பாத்ரூம் வேறு போயிட்டு வந்துட்டேன். வயிற்றுக்கு நம்மளால் அந்த மாதிரி ஆட முடியாதுங்க. நம்ம கையெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இப்படி இழுத்தா கை வேறு தன்னால் வந்துடும். அதனால் ஆமாம், அது நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல.
நேற்றைக்கு நடந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பெயினாக தான் இருக்கும். ஆனாலும் என்ன வெறிப்பா. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸா. ஆமாங்க, சரியான சண்டை. அதாவது இந்த மாதிரி எல்லா சீசன்லேயும் பிரச்சனைகள் இருக்குது, பண்ணுது, வாங்குது. ஓகே, இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சீசன் நல்லா நல்லா இந்த இந்த இது வந்து நல்லா போகுதுன்னு இதில் ஒரு முயலை கொண்டு போட்டாங்க. எப்படி முயலை கொண்டு போட்டாங்க. முந்தி என்ன ஆகுனா இந்த இந்த இது வந்து முந்தி வந்து கொஞ்சம் என்னன்னா இதே மாதிரி ரக்கடாக தான் இருக்கும். வைக்கோல் பறக்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். மாடெல்லாம் அடிச்சு தவுத்து எடுத்து மாடை 2 துண்டாக கூட பிச்சு எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் பஞ்சு மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் இந்த கல் இருக்குல்ல, கல் ஏதாவது சிச்சதுன்னு தெரியல, நிச்சயம் கல் மாதிரியே இருக்குது. தூக்கே நமக்கு முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இதில் என்னத்தை சொல்ல போங்க, மனசுக்கு ஒரே சங்கடமாயிடுச்சு நண்பர்களே, சங்கடமாயிடுச்சு. ஆனால் இதுலெல்லாம் பாராட்டுங்க. அன்சிதெல்லாம் என்ன ஸ்ட்ராமினா கொஞ்சால பிடிச்சுதா எப்போ எனக்கு ஆயிடுச்சு. ஆமாங்க, பின்னாடி பாஞ்சேரி என்னெல்லாம் அடி வாங்கிச்சுன்னு தெரில. நாளை காலையில் தான் தெரியும், அது வேறு விஷயம். ஏன்னா வாங்கினாடி அப்படி. சரிங்க, ரிவ்யூ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், என்ன பிடிக்கலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கான டங்கு தொட்டினா ஆளுன்னு ஒன்று வரும். அந்த ஆளை டங்கு தொட்டிட்டு இருங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லை தொட்டுட்டிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்னு வரும். அதை மட்டும் தொட்டுறாதுங்க. ஓகே, வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போம். வீடியோக்கு தமிழில் எனக்கு பார்த்துட்டு வந்துடுறேன்.